அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன், கடலிலும் கரையிலும் ஆட்சி புரிபவன், கருவும் உருவும் தந்தவன், தாயுடைய கற்பறையில் இருக்கும் பொழுதே நமக்கு எது தேவை என்பதை உணர்ந்தவன், கேட்டும் தந்து கொண்டிருக்கிறான், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். இந்த வையகம் உருவாக, இந்த பிரபஞ்சம் இயங்க காரண கருத்தானவர் அது எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த படைப்பிலே உயர்ந்த, எங்கள் உயிரிலும் மேலான, எங்கள் நெஞ்சில் நிறைந்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திஸூன்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமக்களே, வாலிப சொந்தங்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகள் அத்துணையும் மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவிர்த்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி வாழுமாறும், அல்லாஹ் தந்ததை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வாழுமாறும், எல்லா மக்களோடும் இணங்கி வாழுமாறும் முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் அந்த நிலைப்பாட்டை, இந்த மேன்மையான தௌஃபீக்கை மௌத்து வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தரிபடித்து வைப்பானாக. இந்த பூமிக்கு மேலால் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் இபாதத்திலே இன்பம் காணக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாகவும், நல்லோர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும், மக்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் திகழவும், மற்றவர்களுடைய துஆவுக்கு சொந்தக்காரர்களாக மாறவும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. நமது மன்னரையையும் நம்முடைய மறுமையையும் அல்லாஹ் நமக்கு மணக்க வைப்பானாக. ஆமீன். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தில் 7ஆம் மாதம் ரஜபுடைய மாதம். 7 என்றாலே அது ஒரு ராசியான இலக்கம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திலே ராசி என்பது கிடையாது. சிலவங்க லக்கி 7 அப்படி சொல்லுவார்கள். இஸ்லாத்திலே அதிர்ஷ்டம் என்பது இல்லை. அல்லாஹ் எது நிர்ணயித்தானோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் பொய்யானதாகும். அது உலகத்திலே மனித வாழ்வையை திருப்திப்படுத்துவதற்காக நாம் பிரயோகிக்கின்ற ஒரு வார்த்தையாகும். இந்த 7 இது இஸ்லாத்துடைய பார்வையிலே நாங்கள் அவதானிக்கும் பொழுது தவாஃப் 7 சுத்துதான், சஇ அதுவும் 7 தான். நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய நிழல் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை பெறுபவர்களும் 7 கூட்டத்தினர்கள் தான். நாம் அடிக்கடி ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனமும் 7 தான். சபஉல் மூபிகாத், மனிதனை அழிக்கின்ற பெரும் பாவங்களும் 7 தான். அல்லாஹ் 7 வானங்களையும் படைத்திருக்கிறான், 7 பூமிகளை படைத்திருக்கிறான். இப்படி 7 சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய மாதத்தில் 7ஆம் மாதம். இது உதயமாகிவிட்டால் ரமலானுடைய வசந்தம் நம்மை நோக்கி வீச ஆரம்பிக்கும். ரஜபுடைய முதலாவது ஹுத்துபா, முதலாவது ஜும்ஆ, அதனுடைய ஆரம்ப 2ஆம் நாளிலே இப்பொழுது நாங்கள் வீட்டிருக்கிறோம். நாமெல்லாம் இந்த மாதம் அடைந்தால் நம்முடைய இமாம்கள் அடிக்கடி ஓதுகிற துஆ, நம்முடைய உதடுகள் உச்சரிக்கின்ற வார்த்தை அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த வார்த்தைகளை சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விருப்பமில்லாதவர்கள், லஈஃப் என்று பலகீனம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நமக்கு என்ன பலகீனம்? அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நமக்கு என்ன பலகீனம்? இந்த பரக்கத்து பொருந்திய இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பரக்கத்து செய்யட்டும். அடுத்து வருகிற பராத்துடைய மாதமான ஷாபானிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்யட்டும். ரமலானை எத்திக்கொள்ள, அடைந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு உதவி புரியட்டும். சலஃபு சாலிஹீன்கள் பெருமக்களுடைய வாழ்வின் நமூனா எப்படி இருக்கிறது தெரியுமா?
கானு யதுஊன அல்லாஹ அன் யுபல்லிகஹும் ரமலான். ரமலானை அடைவதற்காக வேண்டி 6 மாத காலங்கள் அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். சலபு சாலிஹீன்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதத்துக்கு முந்தியே ரமலானை பெறுவதற்கான ஆயத்தத்திலே துஆக்களிலே ஈடுபடுவார்கள். ரமலான் முடிந்து விட்டால் கானு யதுஊன அல்லாஹ அன் யதகப்பல மின்ஹும், அந்த ரமலானுடைய காலத்தில் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக ரமலான் முடிந்ததும் 6 மாத காலங்கள் பிரார்த்தனை ஈடுபடுவார்கள். யா அல்லாஹ், நாம் ரமலானில் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கோ என்று. சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கம் அதை வரவேற்பது இஸ்திக்பால், அதை வரவேற்பதற்காக, இன்னொரு பக்கம் கபூலியத்து, இந்த ரமலானில் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கோ என்கிற அந்த மேன்மையான நமூனா. அந்த அடிப்படையிலே மூமின்களே, நாமெல்லாம் எங்களுடைய சம்பிரதாயம், நாமெல்லாம் நம்முடைய வாய்கள், நம்முடைய உதடுகள் உச்சரிக்கின்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் இந்த காலங்களிலே இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு பரக்கத்தாக்கி வைக்க வேண்டும். இந்த ரஜப் அற்புதமான ஒரு மாதம். அது அரபு அகராதியிலே மதரசா பிள்ளைகளுக்கு தெரியும், தர்ஜீப் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் ரஜபி என்ற வார்த்தையாகும். இதற்கு தஅதீம் என்று அரபியிலே மானா, அதற்குரிய வார்த்தை, அதற்குரிய மொழிபெயர்ப்புகள் இடம்பெறுகிறது. தஅதீம், கண்ணியப்படுத்துதல். ஆமாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தை சங்கையான மாதங்களில் 4 மாதங்களில் ஒரு மாதமாக அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். சூரத்து தௌபாவுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறான். இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலே வருஷத்துடைய மாதங்கள் 12 மாதங்கள் தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதத்திலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுவார்கள். சங்கையான மாதங்கள். சங்கையான மாதம் என்றால் அந்த காலத்திலே போர்கள் செய்யக்கூடாது, யாரும் யாரோடும் பிணக்குகள் சண்டைகள் பிடிப்பதில்லை. அந்த காலத்தில் எல்லோருக்கும் சுதந்திரம், பூரணமான பாதுகாப்பு. இப்படி அந்த மாதங்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சலாசுல் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடராக வரும் என்று சொன்னார்கள் பன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதே மாதிரி முஹர்ரம். இந்த 2 மாதங்கள், துல்காதா துல்ஹிஜ்ஜா வருஷத்துடைய கடைசி மாசம், அடுத்த முஹர்ரம் புது வருஷத்துடைய 1வது மாதம். இந்த 3 மாதங்களும் தொடராக வரும். துல்ஹிஜ்ஜா, அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இடையிலே ஜுமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடையில் வரக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை அந்த காலத்திலே ரஜபு முலர் என்று சொல்லுவார்கள். ரஜபு முலர். முலர் என்கிற ஒரு கூட்டத்தினர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் அவர்கள் நிறைய பரோபகாரம், நல்ல காரியங்கள் செய்வார்கள். அதிலே குறிப்பாக பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற விஷயத்திலே அந்த முதற் கூட்டத்துடைய அவர் செல்வங்கள், அதற்கான ஆயத்தங்கள். ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் அந்த முதற் கோத்திரத்தார்கள் நிறைய அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு நல்ல செயல்கள் செய்வார்கள். அதிலே தானம், உலகத்திலேயே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தானே. உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதனால் தான் அஃலலு ஸதகா அன் துஷ்பிஅ கபிதன் ஜாயிஅன், சிறந்த தர்மம் என்பது பசித்த ஜீவனுக்கு உணவு கொடுப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது மனுஷனாக இருந்தாலும் சரிதான், மனிதன் அல்லாத உயிரினங்களாக இருந்தாலும் சரிதான். ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காத காரணத்தினால அல்லாஹ் ஒரு ஜீவனை தண்டித்ததாகவும், ஒரு நாயை இரக்கம் காட்டிய காரணத்தினால ஒரு ஜீவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதாகவும் ஹதீஸுடைய கருத்துகளிலே நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்திலே வரலாறு மிக்க ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய கேந்திர ஸ்தலங்கள் 3. ஒன்று பைத்துல் ஹராம், கஅபத்துல்லாஹ். 2வது மஸ்ஜிதுன் நபவி. 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சிலுவை போர் ஏறத்தாழ 90 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களுடைய கரத்திலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சிக்கப்பட்டு அதிலிருந்து மீட்டெடுத்து ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ரஜபுடைய மாதம் பிறை 27ஆம் நாள், அதாவது மிஅராஜுடைய தினத்து அன்றுதான் அந்த பைத்துல் மக்திஸை அவர்கள் தன் கைவசம் என்ன செய்தார்கள்? சிலுவைக்காரர்கள் இருந்து என்ன செய்தார்? கைப்பற்றினார்கள். ஏறத்தாழ 90 வருஷ காலம். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனா போய் பார்க்கலும், நாங்க போய் வந்தவங்க என் அடிப்படையில் உரிமையோடு சொல்லுகிறோம். அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அடிப்பகுதிக்குள்ள போனா அந்த சிலுவைக்காரர்கள் அந்த காலத்தில் அல்லாஹு அக்பர் மஸ்ஜித் அக்ஸாவுக்குள்ளே அதை அவர்கள் குதிரை கட்டும் ஒரு ஒரு கொட்டையாக
குதிரைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்தில் தான் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தூணிலும் அந்த குதிரைகள் கட்டப்பட்ட கோடான்கள் என்ன இப்பயும் இருக்கிறது, போய் பார்க்க முடியும். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஃபாத்திமியாவுடைய ஹிலாபத்து சரிந்ததன் பின்னால் வந்த ஹிலாபத்து தான் அய்யூபிகளுடைய ஹிலாபத்துடைய காலம். எகிப்திய வரலாறுகளில் நீங்கள் காண முடியும், படிக்க முடியும். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி, அவங்களோட பேர் முகமது யூசுப், அவங்களோட பேர் முகமது யூசுப், அவங்களுடைய சிறப்பு பேர் தான் சலாஹுத்தீன். சலாஹுத்தீன் என்கிற அந்த திருநாமம் அவருடைய சொந்த பேர் அல்ல, அவருடைய சொந்த பேர் முகமது யூசுப். அப்ப பைத்துல் மக்திஸை கைப்பற்றி இந்த ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு ரஜபுடைய இந்த மாசத்தில் தான் பைத்துல் மக்திஸை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கைப்பற்றினார்கள். நம் கையில் தரப்பட்ட அந்த பைத்துல் மக்திஸ் மீண்டும் பறிபோனதுதான் மிகப்பெரிய கவலையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமம் வெடிப்பதற்கு முன்னால் நிச்சயமாக அது நம்முடைய கரத்தில் வந்து சேரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஸ்ஜிதை நம்மெல்லாம் பார்ப்பதற்கும் அதிலே இந்த ஏழைகளுடைய ருக்கு சுஜூத் இடம்பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த மண்ணு பரக்கத்து பொருந்திய பூமி, அதன் மக்களும் ஈமானிலும் அனைத்திலும் உணர்விலும் அவர்கள் ரொம்ப தாகமுள்ள மக்கள். பலஸ்தீன மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஈமானிய உரம் கொண்டவர்கள். அதே நேரத்திலே தன் தாயகத்தின் மீதும் ரொம்ப நேசமும் பாசம் கொண்டவர்கள். அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்காகத்தான் இன்று எத்தனையோ உயிர்கள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஷஹாதத்தாக அந்த நல்ல உள்ளங்களை அல்லாஹ் வரவேற்பானாக. நல்லோர்களே, மூமின்களே, இதே போன்று வலிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்த மட்டிலே இலங்கை மக்கள், நானும் நீங்களும் இதுவரைக்கும், ஏன் இனி காலம் வாழ்ந்த வரைக்கும் நன்றி உள்ள மக்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்தவர்கள் தான் இந்திய மண்ணின் மைந்தர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆலிமுல் அரூஸ் என்று அடையாளம் சொல்லப்படுகிற மாப்பிள்ளை ரப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 18ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய முஜத்தித் அவர்கள், மிகப்பெரிய மார்க்கத்துடைய மிகப்பெரிய ஒரு சேவையாளன் அவர்கள். இலங்கைக்கு சமூகம் தந்து இந்த இலங்கை மண்ணிலே ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் அமைத்து தக்கியாக்களை உருவாக்கி மதரசாக்களை உருவாக்கி மிகப்பெரிய சேவை செய்த மாப்பிள்ளை ரப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்து 5ஆம் தினத்தில் தான் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றார்கள். அவர்கள் தான் இந்த இலங்கையில் உள்ள அதிகமான பள்ளிவாசல்களுக்கெல்லாம் முஹியத்தீன் பள்ளிவாசல் என்கிற திருநாமத்தை சூட்டினார்கள். நேற்றுக்கு வந்தவங்க எல்லாம் வேறு விதமான கருத்துக்களை சொல்கின்ற காணொளிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பொய்யானது. சரியான வார்த்தை ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை ரப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான பள்ளிவாசல்களுக்கெல்லாம் முஹியத்தீன் என்கிற திருநாமத்தை வைத்தார்கள் என்பதும் வரலாறு மிக்க அம்சமாகும். இதே போன்று குதுபுல் ஹிந்து ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்ஸில் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூட இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய அழைப்பை தன்னுடைய 97வது வயசிலே ரஜப் 6 அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றார்கள் என்கிற வரலாறுகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இந்த ரஜபுடைய மாதத்துடைய ஆளுமை மிக்க பெரும் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வதக்கிரும் ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை நாம் ஞாபகம் செய்வது நமக்கு அல்லாஹ் ஏவப்பட்ட ஒரு நாட்கள். இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தமான நமூனா வரலாறுகளையும் நாங்கள் மறக்க கூடாது. அது நம்முடைய பாரம்பரியத்தின் சொத்தாகும். இப்படி இந்த ரஜபுடைய மாதத்துடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நேர காலங்கள் இடம் கொடுக்காத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சுருக்கிக் கொள்வோம் என்று விரும்புகிறோம். நல்லோர்களே, ரஜபுடைய மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம். இது சங்கை பண்ணக்கூடிய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மண்ணுலக விண்ணுலக 2 பயணங்கள். மண்ணுலக பயணம் அது மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் போனது. அதுதான் இஸ்ரா என்று சொல்லப்படும். அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தர்பார் வரைக்கும், அர்ஷ் வரைக்கும், ஏன் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும், அல்லாஹ்வுடைய சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போன அந்த விண்ணுலக பயணத்துக்கு தான் மிஅராஜ் என்று சொல்லப்படும். இந்த இரண்டையும் அல்லாஹ்வுடைய கலாம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறது. சூரத்துல் இஸ்ரா, அதே போல சூரத்துல் நஜ்ம், இதெல்லாம் இதற்கு நமக்கு ஆதாரமாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணுலக யாத்திரை மிஅராஜ் என்கிற அந்த பயணத்திலே நிறைய கருத்துக்கள் முன்ன பின் அமைந்திருந்தாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்த நம்முடைய யோகோபித்த முடிவு இந்த ரஜபுடைய மாதம் 27ஆம் நாள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே போன்று ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள் மாற்றம் ஏற்பட்டது கூட மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் பஷர் என்கிற ஒரு தாயுடைய நோய் விசாரணைக்காக சென்ற சமயத்திலே பகல் நேரம் ஒன்று அசராக இருக்கும் அல்லது லுஹராக இருக்கும். அவர்கள் ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருந்த சமயத்தில் 2 ரக்காத்துகள் தொழுது
மீண்டும் மூன்றாவது ரக்காத் எழும்பும் பொழுதுதான் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் கஅபாவின் பக்கம் முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி மீண்டும் தன்னுடைய தொழுகையை தொடர்வதற்காக கஅபாவுடைய திசையின் பக்கம் திரும்பிய அந்த கிப்லா மாற்றப்பட்ட வரலாறுகள் கூட இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடந்தது என்று தஃசீருடைய உலமாக்கள் அதிகமான கருத்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய ரஜபுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகம் அதிகம் இந்த மாதத்திலே நானும் நீங்களும் நல்ல காரியங்கள் ஈடுபட வேண்டும். ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது, அதே போல சுன்னத்தார் நோன்புகள் நோட்பது, அதிகம் அதிகம் இரா வணக்கங்கள் ஈடுபடுவது, இப்படி நல்ல காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். ஒன்று சொல்லி நான் நிறைவுக்கு வர விரும்புகிறேன். அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லுவார்கள், அதிலே குறிப்பாக ஷேகுனா அபூபக்கர் பல்கி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம் என்பது ஷஹ்ருன் லிஸ்ஸர்அ, விளைச்சலுக்குரிய, அதாவது விதை தூவுகிற மாதமாகும். வஷஅபான் ஷஹ்ரு ஸகிய லிஸ்ஸர்அ, நீங்கள் விதைத்ததற்கு நீர் பாய்ச்சுகிற மாதம் ஷாபானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ஹசாதி ஸர்அ, நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்கிற மாதம் ரமலானுடைய மாதம். அபூபக்கர் பல்கி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து, அதாவது ரஜபுடைய மாதம் நீங்கள் விதையை தூவுங்கள், ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தில் அந்த விதைக்கு நீர் பாய்ச்சுங்கள், ரமலானுடைய மாதம் நீங்கள் விதைத்த அந்த விதையை நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அப்படின்னு சொன்னா, போயிட்டு ஒரு மாலை மரத்தை நாட்டுங்க, அடுத்த மாசம் தண்ணி ஊத்துங்க, அடுத்த மாசம் கொலை போடும், கொலையை வெட்டுங்க என்பது அல்ல அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆன்மீக கருத்து, நல்ல அமல்களை நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விடுங்கள். அதான் நான் சொன்னேன் குத்பாவுடைய ஆரம்பத்தில், ரமலானுடைய வசந்தம், ரமலானுடைய ஆரம்பம், ரமலானுடைய தென்றல் காற்று இப்பொழுது ரஜபிலே துவங்கி இருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலே ஏறத்தாழ 58 நாட்களாக இருக்கலாம். அதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அந்த ரமலானை அடைய போகிறோம். அதனால் தான் அடிக்கடி இந்த ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்துக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அடுத்து வருகிற ஷாபானிலும் நாங்கள் பரக்கத்துக்கு துஆ செய்ய வேண்டும். ரமலானை அடைந்து கொள்ள அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் உதவி செய்ய வேண்டும். உதவி உபகாரத்தை அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டும். வாழும் காலத்திலே மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன மக்கள் ஏனைய இனத்தவர்களோடு இணங்கி வாழ வேண்டும். ஏனைய மக்களோடு சேர்ந்து வாழ்தல் என்று சொன்னால் அதை நாம் தெரிந்து கொள்ளவன். இன்று சகவாழ்வு என்ற பெயரில் என்னென்னவோ அநியாயங்களும் அனாச்சாரங்களும் ஷரியத்து விரும்பாத எத்தனையோ செயல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அதல்ல சகவாழ்வு. சகவாழ்வு என்றால் அடுத்த மக்கள், அதாவது பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், ஏனைய கிறிஸ்தவ சகோதரர்கள், அவர்கள் மீது அன்பு காட்டுவது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்வது, இதுதான் சகவாழ்வு. அதல்லாம மார்க்க அனுஷ்டானங்கள், அவர்களை போல நாங்களும் என்ன செய்யறது? விளக்கு பத்த வைக்கிறது, அவர்களை போல நாங்களும் விச கொடுக்கிறது, அவர்களை போல நாங்களும் தன்சல் கொடுக்கிறது, இதல்ல. இப்படி போனா எங்கட மார்க்கத்தை நாங்கள் அவங்களுக்கு வித்தவர்களாக மாறி விடுவோம். நவுதுபில்லாஹ் மின்னா. எனவே சகவாழ்வு என்பதற்கு அர்த்தத்தை புரியுங்கள், புரிந்து செயலாற்றுங்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த சிறப்பு பொருந்திய இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், அடுத்து வருகிற பராத்துடைய மாதமான சங்கையான அந்த ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. மாதங்களுக்கெல்லாம் நாயகமான ரமலானை அடைந்து கொள்ள யா ரப் இந்த ஏழைகளுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த கல்புகள் இருக்கக்கூடிய நமது கல்புகள் இருக்கக்கூடிய கவலைகளை தீர்த்திடுவாயாக. கொடிய நோய்களை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. நோய்களுக்காக நிறைய செலவுகளை நாங்கள் சந்தித்து விடாமல் பாதுகாப்பாயாக. முடிச்சா வைத்தியசாலைகள் என்றும் மருந்து மாத்திரைகள் என்றும் ஏறி இறங்கி நிம்மதியில்லா நிலைமைகள் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. நமது ஹயாத்திலேயே யா ரப்பு எங்களோட உடல் உறுப்புகள் அகற்றப்பட்டு நம் கண் முன்னாலே கரங்கள் துண்டிக்கப்படுவது, கால்கள் துண்டிக்கப்படுவது, விரல்கள் துண்டிக்கப்படுவது, இம்மாதிரியான கோர நிகழ்வுகள் நிகழ்ந்து விடாமல் யா ரப்பு இந்த ஏழைகளை பாதுகாத்திடுவாயாக. வாழும் காலமெல்லாம் யா ரப்பு உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. மற்றவர்களுடைய துவாவுக்கு பாதிப்பமான மக்களாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்தவர்களுடைய பதுவாவுக்கு நாங்கள் எப்பயுமே ஆளாகி விடாமல் பாதுகாப்பாயாக. ஹலால் ஹராமிட பேணுதலை தருவாயாக. வியாபாரங்கள், தொழில் துறவுகளை யாழ்லா பரக்கத்து செய்வாயாக. உள்ளதை கொண்டு பொருந்தி வாழும் நல் வாழ்வை தருவாயாக. ரஹ்மானே, நீ எதையெல்லாம் நியமத்தாக தந்திருக்கிறாயோ அதிலே பரக்கத்து செய்வாயாக. நீ தந்ததை பொருந்திக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. நல்ல மௌத்தை ரஹ்மானே இந்த ஏழைகளுக்கு தருவாயாக. எங்களோட கபரை மணக்க வைப்பாயாக. எங்களோட மறுமையை யாழ்லா எங்களுக்கு பிரகாசமாக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.